வணக்கம், நான் கீதா அசோக், கேர் அண்ட் க்யூர் அரோமா தெரப்பி சென்டர் சேனல்லேருந்து. ஓகே, ஹேருக்கு அடுத்தபடி என்ன அரோமா தெரப்பியில் என்ன ஒண்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கின். நான் இந்த கலர் இல்லை, முதல்ல நான் நல்ல கலரில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெயிலெலாம் அலையலை, நான் எதுவும் பண்ணலை, வேறு ஏதாவது நான் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, நான் ரொம்ப ஃபேஷியல்ஸ்லாம் கூட பண்ணலை. ஆனால் எனக்கு என்னுடைய கலர் மாறி இருக்குது. ஈவனாக இல்லை என் கலர். நெத்தியில் ஒரு கலர் இருக்குது, வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கலர் இருக்குது, இங்கே இருக்கிற கலர் ஃபேஸில் இல்லை. இந்த மாதிரி ஒரு டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் சராசரியாக ஒரு 10 பேரில் ஒருத்தருக்கு மனசில் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ கலராக இல்லை, ஃபுல்லாக மேக்கப் போட்டு தான் அதை கவர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிலாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம், நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு பற்றி நான் பேச வரேன். மங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிறமாற்றங்கள். அதாவது சில இடங்களில் நிறமி அதிகமாக வேலை செய்கிறது, மெலனின்னு சொல்கிறோம் இல்லையா. சில இடங்களில் மட்டும் அதிகமாக மெலனின் அது சப்ளை பண்ணி அந்த இடம் கருப்பாகவும், சில இடங்களில் மெலனினே கம்மியாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடம் வெளுப்பாகவும் இருக்கும். ஆக்சுவலாக மெலனின் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய தோலை எந்த பிரச்சனைகளும் வராமல் பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டர் மெலனின் தான். இன்னும் சொல்ல போனால் அமாங் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற ஸ்கின் தான் ஹெல்தியட் ஸ்கின். ஏன்னா அவங்களுக்கு மெலனின் அபண்டண்ட்டாக கிடைக்குது. அதனால அவங்களுக்கு ஸ்கின்ல எந்த டிஸார்டரும் வராது. இப்போ வயலில் வேலை செய்கிறாங்க, விவசாயிகள்லாம் வேலை செய்கிறாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலேயே நின்று வேலை செய்வாங்க. அது அவ்வளோ அவங்க டார்க் ஆகிடுவாங்க, அவ்வளோ கருப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. அப்போ மெலனின் நிறைய நிறமிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கின் டார்க்காக தான் இருக்கும். இதே வெளிநாட்டுக்காரவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேராக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் பார்த்துருப்பீங்க. கன்னங்களில், மூக்கிலெல்லாம், நெத்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெலனின் குறைபாடு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பீச்சுக்கு போய் ரிசார்ட்ஸில் தங்கியிருந்து பீச்சுக்கெல்லாம் போய் சன்பாத் வெயில் குளியல் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெலனின் குறைபாடுகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஒரு ஸ்கின்னில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிறவங்க அதுக்கு பொதுவாக டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது நல்ல சன்பாத் எடுங்க. வைட்டமின் டி குறைவு மட்டும் இல்லை, மெலனின் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சன்லைட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் கருப்பாக இருக்கேன், மாநிறமாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன் அப்படிங்கிறது வேறு, ஜெனட்டிக்கலாக அது டிசைன் ஆகுது. நான் நல்லா இருந்தேன், கருத்து போயிட்டேன். அண்ட் பார்ஷியலி இப்போ சில இடங்கள் மட்டும் திட்டா கருப்பா, சில இடங்கள் வெள்ளையா, அந்த மாதிரிலாம் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமாக இருக்கும். பாய்ஸ்க்கும் அந்த ஒரு சங்கடம் இருக்குது, கேர்ள்ஸ்க்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கலரேஷன், அந்த மங்கு பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது. அது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப். கண்டிப்பாக டேண்ட்ரஃப்க்கும் மெலனோசைட்ஸ்க்கும் டைரெக்டாக தொடர்பு உண்டு. அப்போ அந்த மெலனோசைட்ஸ்க்கு என்ன பண்ணோம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கப்போ அது எங்கே மெலனின் கொடுக்கணுங்கிறது தெரியாது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தலைமுடி நரைக்கும், ஆனால் முகம் கருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பெரிய ரூட் காஸ். அது தலைமுடி நரைக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் இருப்பாங்க. இல்லை திடீர்னு கருப்பாகிறதுக்கு என்ன காரணம், நான் வெயிலில் சுற்றுறேன் அப்படிம்பாங்க. வெயில் இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது பனிக்காலத்துலேயுமே கூட அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். ஹார்மோனல் சேஞ்சஸ், முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா PCOSன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன வயது குழந்தைகளுக்கு இந்த டிஸ்கலரேஷன் வரும். முக்கியமாக முகத்தில் பிக்மெண்டேஷன், கழுத்து தடித்து கருப்பாக வர்றது, அண்டர் ஆர்ம்ஸில் கருப்பாக வர்றது, டைஸில் தொடைகளில் கருப்பாக வர்றதுலாம் இந்த PCOS சம்மந்தப்பட்ட ஹார்மோன் கோளாறுகளால் வரக்கூடிய பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்லரில் போய் ப்ளீச் பண்ணிக்கிறது, இல்லை அதை வீட்லேயே வாங்கி டெய்லி ப்ளீச் பண்ணிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக போட்டுக்கிறவங்க இருப்பாங்க. ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்தால் அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் நிறைய க்ரீமெல்லாம் போட்டு திடீர்னு வெளுப்பாகிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாயிடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம கெடுத்துக்கூடாது. கருப்போ வெளுப்போ மாநிறமோ உள்ளபடி இருந்தால் அது அழகு தான், எல்லாமே அழகு தான். அதை நம்ம மாற்றிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு எஃபோர்ட் எடுக்கிறப்ப தான் அது நமக்கு ரிவர்ஸ் ஆக்ஷனாக அது செயல்படுது.
நமக்கு என்ன ஜீனில் நம்ம அம்மா அப்பா சைடில் நம்ம என்னவா இருக்கோமோ அப்படி தான் நம்ம கலர் அமையும். ஸோ மெலனின்ங்கிறது ஒரு நல்ல ப்ரொடெக்டருங்கிறது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மெலனின் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. மெலனின் நமக்கு ஒரு பாதுகாப்பாளர். ஸோ இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் வருதுங்கிறப்போ அதை எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் டைம்லையும் சரி, ப்ரெக்னென்சி டைம்லையும் டிஸ்கலரேஷன் வரும். சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படும். ப்ரெக்னென்சி டைமில் ஒரு திட்டாக கருப்பாயிடுவாங்க. மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அலர்ஜிக் டு சன்லைட். சிலர் வந்து வெயிலில் போயிட்டு வந்தாலே அப்படி கருப்பாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய மெலனின் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜிக் டு சன்லைட் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். நிறைய மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் முகத்தில் இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் வரும். ஓகே, இந்த பிக்மெண்டேஷனுக்கு என்ன பண்ணலாம், ஹோம் கேராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஜாதிக்காய் வந்து நம்ம இந்த மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் உரசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து ஜாதிக்காயில் கொஞ்சம் பச்சை பால் விட்டு ஜாதிக்காயை நல்லா உரசி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எங்கே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதினா சாறு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. படிகாரம்னு சொல்லுவோம், ஆலும்னு சொல்கிறோம். படிகாரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த படிகாரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி கல்லில் உரசுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த படிகாரத்துலேருந்து உங்களுக்கு விழுது கிடைக்கும். அதில் நீங்கள் அப்படி உரசுறப்ப தண்ணிக்கு பதிலாக புதினா சாறு விட்டு உரசி அதை நீங்கள் போட்டாலும் கிடைக்கும். ஆனால் அந்த படிகாரம் நீங்கள் எடுக்கிற அளவு வந்து ஒரு பிஞ்சுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா முகம் வந்து போயிடும். அது வந்து நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் குறையும். இது அரோமா தெரப்பியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஜாதிக்காய் அரோமா தெரப்பியில் நட்மெக்ங்கிற பேரில் ஆயில் கிடைக்கும். இந்த நட்மெக் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு அது ஒரு பெரிய மாற்று மருந்தாக செயல்படும். இந்த நட்மெக் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஹிப்பெல்லாம் எதுலாம் உங்களுக்கு வைட்டமின் ஏ ரிச்சாக இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் இல்லாங் ஆயில் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக்கல் ஆயில்ஸ்ன்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மேஸ்னு ஒரு ஆயில் இருக்கும். ஜாதி பத்திரியில் மேஸுங்கிற ஆயில் இருக்கும். அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எது உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஆயில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ஸ்லேயோ க்ரீம்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாஸ்க்லேயோ நீங்கள் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ஆயில் கலந்து நீங்கள் போடுறப்ப நிச்சயமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமாக டிஸ்கலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஹிபிஷன் தெரப்பியில் தான் அதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறப்ப அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக பிக்மெண்டேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.